வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக்சல் தேவர்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் ஆதியாய் அந்தமாய் இருந்து எல்லாம் முற்ற வல்லவனாய் விளங்குபவர் சிவபெருமான். அவரின் அருள் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. சிவனின் சொத்தான ருத்ராட்சத்தை அணிவது பக்தர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம். இன்று அந்த ருத்ராட்சத்தின் தெய்வீக மகிமை பற்றி கேட்கப் போகிறோம். இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கும் முன் உங்கள் அன்பையும் பக்தியும் வெளிப்படுத்தும் விதமாக கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் வீடியோவில் போகலாம். ருத்ராட்சத்தின் மகிமை அளப்பெரியது. சிவனுடைய அருள் இல்லாமல் ருத்ராட்சத்தை அணிய முடியாது. அதனால்தான் இதை சிவபெருமானின் சொத்தாகவே பண்டைய காலத்து ஞானிகள் போற்றினர். எவ்வித மந்திரமும் எவ்வித யாகமும் செய்யாதவர்கள் கூட ஒரு ருத்ராட்ச மணியை தொட்டாலே பாவங்களிலிருந்து விடுபட்டு அடுத்த பிறவில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் பிறவி பந்தங்களில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு உணவு அல்லது உடை அளிப்பவர்கள். இவர்கள் பாவங்களை நீக்கி நேரடியாக சிவலோகத்தை அடைகிறார்கள். இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உயிரினங்களுக்கும் ருத்ராட்சம் தொடர்பான பாக்கியம் சிவலோகத்தை தருகிறது. நாய், கழுதை, கோழி போன்ற உயிரினங்கள் கூட ருத்ராட்சத்தின் தொடர்பு பெற்றால் அடுத்த பிறவில் சிவ பக்தராகவே பிறக்கிறார்கள். நம்பிக்கையோடு அணிந்தாலும் சரி, நம்பிக்கை இன்றி அணிந்தாலும் சரி, ஒரு ருத்ராட்சம் சிவ அம்சத்தை அளிக்கிறது. தவறு செய்யும் நபரின் தலையில் கூட ருத்ராட்சம் பட்டால் அவரது பாவங்கள் கரைய ஆரம்பிக்கின்றன. சோஸ்திரம், விரதம், யாகம் ஆகியவற்றால் கிடைக்கும் பலன்கள் ஒருவன் ருத்ராட்சை அணிந்தாலே பெறுகின்றான். வெறும் கையில் ருத்ராட்சத்தை பிடித்திருந்தாலே வேதங்கள், சாஸ்திரங்கள் கற்றவனுக்கு நிகரான பலனை பெறலாம். ருத்ராட்சம் அணிந்தால் ஒருவன் சிவனுக்கு நிகராகிறான். உடலில் அணியாதவர்கள் கூட அதை பக்தியோடு பூஜை செய்தால் சிவலோக பாக்கியம் கிடைக்கும். தலையில் தரித்தால் கோடி புண்ணியம், காதுகளில் அணிந்தால் 10 கோடி புண்ணியம், கழுத்தில் அணிந்தால் 100 கோடி புண்ணியம், பூநூலில் அணிந்தால் 1000 கோடி புண்ணியம், கைகளில் அணிந்தால் 1,00,000 கோடி புண்ணியம், இடுப்பில் அணிந்தால் நேரடி மோட்சம் என்று கிடைக்கும். எவர் ஒருவர் வேத சாஸ்திரங்களின்படி ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் அவர்களுக்கு அளவற்ற பலன் கிடைக்கும். ருத்ராட்சம் தலையில் இருக்கும்போது நீராடினால் அது கங்கை நீராடிய பலன் கிடைக்கும். பல 100 பிறவிகள் புண்ணியம் செய்த பின் மட்டுமே இந்த பிறவில் ருத்ராட்சம் அணியும் பாக்கியம் கிடைக்கும். இறக்கும் தருவாயில் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் அந்த உயிர் சிவலோகத்தை சென்றடையும். எவர் ஒருவர் ருத்ராட்சத்தை தியானமாக பிறருக்கு கொடுத்து அதை அவரை அணிய செய்கின்றாரோ இனி பூமியில் மறுபிறவி எடுக்க மாட்டார்கள். எவ்வித ருத்ராட்சமும் அருளை தரும். அந்த தெய்வீக சக்தியை நீங்கள் கேட்டீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக்சல் தேவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இன்னும் பல ஆன்மீக கதைகளையும் சிவபெருமானின் அருளையும் உங்களுக்கு கொண்டு வர உதவும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.